மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுடைய டீன் மற்றும் இயக்குனர் மருத்துவர் திரு செந்தில்குமார் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். சார், மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள் அப்படின்னா என்ன? மருத்துவருக்கு துணையாகவும் இணையாகவும் உடன் பணிபுரிவர்கள் இந்த அலைடு சயின்சஸ் டெக்னீஷியன்ஸ் சொல்லுவாங்க. ஜென்ரலி வந்து they will be ஒர்க்கிங் அலாங் வித் த டாக்டர்ஸ், கன்சல்டன்ட்ஸ், அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற துறை. ரீசெண்டாக ஒரு 15 வருஷமாக தான் இந்த துறை வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ இவங்க இல்லாமல் ஹாஸ்பிட்டல் ரன் ஆகாது, அதான் மெயின். ஸோ they will be a backbone for the hospital. இப்போ வந்து பொதுவாக நிறைய பேருக்கு வந்து MBBS, BDS அப்படின்றதெல்லாம் தெரியும். அது வந்து மருத்துவம், தொழில் சார்ந்த படிப்புகள். ஆனால் இதுலேயே வந்து அதோடைய துறை சார்ந்த படிப்புகளாக நீங்கள் சொல்கிற அலைட் ஹெல்த் சயின்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன மாதிரியான படிப்புகள், பிரிவுகள்லாம் இருக்குது? இதில் வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 56 ப்ரொஃபஷன் வந்து அலைட் சயின்ஸ் ப்ரொஃபஷனாக நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 துறைகள் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டு துறையாக இருக்குது. அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இருதய பிரிவு, இருதய அறுவை சிகிச்சை பிரிவு, அப்புறம் கண் ஒளியியல் பிரிவு, மருத்துவ ஆய்வக பிரிவு, இந்த மாதிரி ஒரு 15 பிரிவுகள், அப்புறம் தடவியல் பிரிவு, 15 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. மேமோகிராம் இருக்குது, சிடி ஸ்கேன், இது எல்லாமே இந்த டெக்னாலஜி தான் பண்ணுவாங்க. இவங்க வந்து நாட் ஓன்லி ஃபார் த டயக்னோசிஸ், ஈவன் த ட்ரீட்மெண்ட் ஆல்சோ தே வில் டூ. இந்த மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு என்னென்ன மாதிரியான கல்வி தகுதிகள் வேணும்? அதாவது இதுக்கு முக்கியமாக வந்து நீட்டு தேவையில்லை. பிகாஸ் இப்போ எல்லாம் வந்து எல்லா இதுலேயும் வந்து நீட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் இந்த கோர்ஸ் தேர்ந்தெடுக்க நீட்டே தேவையில்லை. சயின்ஸ் பாடப்பிரிவு எடுத்திருந்தாலே போதும். சில துறைகள் வந்து நீங்கள் கணிதம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டோமெட்ரி, ஃபாரன்சிக் சயின்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் இருந்தாலே போதும், தே கேன் டேக் அப் அ கோர்ஸ். இந்த துறை சார்ந்த படிப்புகள் பற்றி பெரிய அளவில் விழிப்புணர்வு இல்லை. இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படுது? விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து விநாயக மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் வந்து 2004 ஆரம்பித்தோம். அப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டட் வித் ஒன்லி 15 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் 4000 பேர் இருக்காங்க. ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு வந்து அவேர்னஸ் வந்து இயர் வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிகாஸ் தட் சோஷியல் மீடியா எல்லாமே வந்து இட்ஸ் கம்மிங் அப் வெரி வெல். ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான துறைகள் வருது. ப்ளஸ் WHO வந்து ஒவ்வொரு துறையும் ஒரு பர்ஃபியூஷன் அவேர்னஸ் வீக், அப்ரிஷியேஷன் வீக் அவங்க வந்து க்ரியேட் பண்ணுறாங்க.